பழக்கடை வைத்து தொழில் செய்து வந்த கணவன் மனைவி எகத்தாளமாக பேசிய உறவினர்களால் மனமுடைந்த தம்பதி. வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த கணவரின் சடலம் அருகே மனைவியும் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சோகம். ஒரே அறையில் கணவனும் மனைவியும் கழுத்தில் வெட்டுக்காயங்களோடு கிடந்தது ஏன்? பின்னணி என்ன? கிராம மக்கள் எல்லோரும் அவசரமா பைக்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ராமகிருஷ்ணாங்கிற நபருடைய வீடு பூட்டி கிடந்திருக்கு. 9 மணி ஆகிருச்சு. ராமகிருஷ்ணா இன்னும் வேலைக்கு கிளம்பலையான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க அவருடைய வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப நேரமா வீட்டு வாசல்ல நின்று கதவை தட்டி பார்த்திருக்காங்க. அப்பவும் யாரும் கதவை துறக்கல. இதனால சந்தேகம் அடைஞ்ச கிராம மக்கள் உள்பக்கமா பூட்டி கிடந்த கதவை உடைச்சிட்டு அங்கிருந்த ரூமுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க ராமகிருஷ்ணாவும் அவருடைய மனைவி ரம்யா கிருஷ்ணாவும் கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான கிராம மக்கள் 2 பேரையும் மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ராமகிருஷ்ணா உயிரிழந்துட்டதாகவும் ரம்யா கிருஷ்ணா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் அங்கிருந்த கிராம மக்கள் கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. தெலுங்கானாவில் உள்ள KBHP பகுதியை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணா. இவருக்கும் அதே ஏரியாவில் உள்ள ரம்யா கிருஷ்ணனுக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு இப்ப வர குழந்தைகள் இல்லைன்னு கூறப்படுது. ராமகிருஷ்ணா பல கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாததால கணவனும் மனைவியும் பிசினஸ் பண்ணலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதே ஊர்லயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நாட்கள் போக போக பிசினஸ் மந்தமாக ஆரம்பிச்சிருக்கு. தொழில் ரொம்ப நஷ்டமானதால 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வாங்கின கடனை அடைக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தாங்க. கடன் கொடுத்தவங்களும் டெய்லி இவங்களுடைய வீட்டுக்கு போய் பணத்தை கேட்டு நச்சரிச்சிருக்காங்க. எங்க கெட்ட நேரம், பிசினஸ் ஏதோ நஷ்டத்துல போயிடுச்சு, கூடிய சீக்கிரத்துல பழக்கடை ஒன்று ஆரம்பிக்க போறோம், அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு உங்க கடனை நிச்சயம் அடைச்சிடுறோம்னு உறுதி அளிச்சிருக்கார் ராமகிருஷ்ணா. அதுபடி அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே 2 பேரும் சேர்ந்து பெரிய பழக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுலயும் இந்த தம்பதிக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்கல. 2 வாரத்துக்கு முன்னாடி கடன்காரர் ஒருத்தர் ராமகிருஷ்ணாவுடைய வீட்டுக்கு போய் கொடுத்த பணத்தை கேட்டிருக்காரு. இப்போ என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, 1 மாசம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை வட்டியும் முதலுமா கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ணா. அதை கேட்டு கடுப்பான கடன்காரர் வாங்கின பணத்தை சரியான நேரத்துல கொடுக்க துப்பில்லாத நீயெல்லாம் எதுக்கு பிசினஸ் பண்றேன்னு எகத்தாளமா பேசியிருக்காரு. இப்பவே என் பணத்தை எடுத்து வை, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னும் கடுமையா பேசி மிரட்டி இருக்காரு. கடன்காரருடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ராமகிருஷ்ணா தன்னோட மனைவியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு மனைவியும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுபடி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து 2 பேரும் எப்படி தற்கொலை செஞ்சுக்கணும்னு கிட்டத்தட்ட 4 நாட்கள் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தங்களுடைய மனசு தைரியப்படுத்திக்கிட்ட 2 பேரும் கத்தியை எடுத்து மாறி மாறி கழுத்தை அறுத்துக்கிட்டாங்க. இதுல ராமகிருஷ்ணாவுடைய கழுத்துல கத்தி ஆழமா வெட்டினதால அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. ராமகிருஷ்ணாவுடைய மனைவி ரம்யா கிருஷ்ணாவும் கழுத்துல வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.